தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்து 40-41 வசனங்களிலே, பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். இந்த ஜெபம் என்பது விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் ஸ்தோத்திரங்களோடும் இணைந்திருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒப்பனையாக யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்திலே தூபபீடத்தை நாம் காண்கிறோம். ஜெபத்திலே நம்முடைய ஜீவனை ஊற்றுவதுதான் தூபபீடத்தின் ஊழியமாக இருக்கிறது. ஆதிசபை ஊழியங்கள் விசுவாசிகள் தங்கள் ஜீவனை ஜெபத்தில் ஊற்றி தூபபீடமாக காட்சியளித்தார்கள். தேவனுடைய ராஜ்யமாகிய பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்களுக்குள்ளே பலமாக இறங்கினதை வேதத்திலே நாம் பார்க்க முடியும். அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் அசைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வல்லமையான வைராக்கியமான பெரிய காரியங்களை தேவன் அவர்கள் மூலமாக நடப்பித்தார். இந்த தூபபீடத்தில் தூபம் போடுவதற்கான தூப வர்க்கம் 4 பொருட்களை கொண்டு செய்யப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளை போலம், குங்குலியம், அல்பான் பிசின், சுத்தமான சாம்பிராணி என்று யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம், வேண்டுதல், சோத்திரம், ஜெபம் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலும் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்திலும் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலும் பவுல் குறிப்பிடுகிறார். வெள்ளை போலம் என்பது விண்ணப்பம், குங்குலியம் என்பது ஜெபம், அல்பான் பிசின் என்பது வேண்டுதல், சாம்பிராணி என்பது ஸ்தோத்திரம். தூபபீடத்தில் நாம் எப்போதும் விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். முதலாவதாக வெள்ளை போலம் என்பது கசப்பு. நம்முடைய வாழ்க்கையில் கசப்பு வந்தால்தான் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். எப்போது நம்முடைய வாழ்க்கையில் கசப்பான காரியங்களை தேவன் கொண்டு வருகிறாரோ அப்போதுதான் நாம் விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். அந்நாளுடைய சக்காலத்தி ஏற்படுத்தின கசப்பினாலே தான் அவள் போய் விண்ணப்பம் பண்ணுகிறார் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். விண்ணப்பம் என்பது தேவனிடத்திலே பலவந்தம் பண்ணியோ அல்லது அதிகாரமாகவோ கண்டிப்பாகவோ கேட்பது அல்ல. அது தாழ்மையோடு கெஞ்சிதான் நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். இரண்டாவதாக குங்குலியம் என்பது ஜெபத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அது ஒரு கடல் பிராணியுடைய ஓட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது. அது கடினமானது. அதை நொறுக்கி எடுக்கப்படுவதுதான் அந்த குங்குலியம். இது ஊக்கமான ஜெபம், அதிகாரமுள்ள ஜெபம். ஜெபத்திற்கு ஒரு வல்லமையும் அதிகாரமும் ஊக்கமும் இருக்கிறது. நாம் வல்லமையோடு ஜெபிக்க வேண்டும். ஊக்கத்தோட போராடி அதிகாரத்தோட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் குங்குலியம் ஒரு கடினமான பொருளாக இருக்கிறது. நான் ஜெபத்தில் போராடுவது போல என்று பவுல் சொல்கிறார். எனவே போராடி ஜெபிக்க வேண்டும், பலத்த சுத்தமாய் ஜெபிக்க வேண்டும், இடுப்பு நொறுங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தானியேலோடு சம்பந்தப்பட்டது. யாக்கோபும் போராடி ஜெபம் பண்ணுகிறார். ஆதி சபை பரிசுத்தவான்களும் பவுலும் போராடி ஜெபித்தார்கள். நாமும் போராடி அதிகாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக அல்பான் பிசின் என்பது வேண்டுதலை காட்டுகிறது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போதுதான் தேவன் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்பான் பிசின் வாசனையாக இருக்கிறபடியினால் ஈ அருகே வராது, ஈ ஓடிப்போம். இது பாதுகாப்பை காட்டுகிறது. யோபின் வேண்டுதலினால் சிநேகிதர்கள் காக்கப்பட்டார்கள். இந்த அல்பான் பிசின் என்ற வேண்டுதல் மூலமாக நம்முடைய ஊழியங்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஆபிரகாம் லோத்துக்காக வேண்டுதல் செய்தார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தார். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தார். இயேசு நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் வேண்டுதல் செய்கிறார். இயேசு இந்த பூமியில் நமக்காக ஜெபம் பண்ணினார். இப்போது பிதாவின் வலது பாரசத்தில் நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போதுதான் நாமும் பாதுகாக்கப்படுவோம், மற்றவர்களும் பாதுகாக்கப்படுகிறார்கள். இதைதான் ரோமர் 8:34 நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று பவுல் எழுதுகிறார். நான்காவதாக, சாம்பிராணி என்பது ஸ்தோத்திரத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. தூப வர்க்கத்திலே சாம்பிராணி சேர்க்கும் போது புகை மேலே எழும்பும். இது நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் தேவனுக்கு செய்யும் ஸ்தோத்திரம். எல்லா காலங்களிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். தாவீது எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் தேவனை ஸ்தோத்திரித்தார். நாமும் நன்றியுள்ள இருதயத்தோடு எல்லா காலகட்டங்களிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும். அன்னாளை போல விண்ணப்பம் பண்ணுவோம், தானியேலை போல ஜெபம் பண்ணுவோம், யோபை போல வேண்டுதல் செய்வோம், தாவீதை போல ஸ்தோத்திரம் செய்வோம். யாத்ராகமம் 30:34 இந்த 4 பொருட்களும் சமநிலையில் எடுத்து தூப வர்க்கத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். ஜெப ஊழியத்திலே பங்கு பெறக்கூடியவர்கள் ஆவிக்குரிய சமநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு சகோதரன் உலக ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்திற்கு வருகிறான், இன்னொரு சகோதரன் தனக்கு ஒரு எதிரி இருக்கிறான், அவனை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு சபைக்கு வருகிறான், இன்னொரு சகோதரன் தான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிறான். எனவே இப்படி பலதரப்பட்ட நோக்கத்தோடு நாம் ஜெபத்திலே பங்கு பெறக்கூடாது. ஜெபத்திலே பங்கு பெறக்கூடியவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலே ஒன்றாக இருக்க வேண்டும். அப்போஸ்தல உபதேசத்திலே இல்லாத யாரையும் இந்த ஜெபத்திலே சேர்க்க கூடாது என்பது ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று அப்போஸ்தலர் 2:42 எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல ஊழியத்தில் இருப்பவன் தான் ஜெப ஊழியத்தில் சமநிலையாக ஒருமனப்பட்டு ஜெபிக்க முடியும். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபித்தால்தான் ஜெபம் கேட்கப்படும். பிலிப்பியர் 2:2 இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே நாம் சிந்திக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகவேதான் இந்த தூப வர்க்கம் சமநிலையில் எடுத்து செய்ய வேண்டும் என்று தேவன் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். யாத்ராகமம் 30:36 இந்த தூப வர்க்கத்தில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது நறுங்குண்ட இருதயம் இருந்தால்தான் தேவன் நம் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார் என்பதை காட்டும். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமா இருக்கிறார். தூபபீடம் திரைச்சீலைக்கு அருகில் இருப்பதை போல தேவன் நமது ஜெபத்தின் சமீபத்தில் நிற்கிறார். நறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணிக்க மாட்டார். நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களிடத்திலே தேவன் வாசம் பண்ணுவார். ஏசாயா 57:15 நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமும் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே நறுங்குண்ட இருதயத்தோடு தான் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். யாத்ராகமம் 30:37 தூப வர்க்கத்தை உங்களுக்காக செய்து கொள்ளல் ஆகாது என்று தேவன் மோசேக்கு கட்டளை கொடுக்கிறார். தூப வர்க்கத்தை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள கூடாது. இன்று அநேகர் இந்த ஜெப ஊழியத்தை தங்களுடைய தனி பிரயோஜனத்திற்கென்று வைத்துக் கொள்கிறார்கள். ஜெப ஊழியத்திலே கோடீஸ்வரர்களாக மாறினவர்களும் இருக்கிறார்கள். இந்த தூப வர்க்கத்தை தங்களுக்கென்று எடுத்துக்கொள்கிறார்கள். நாங்கள் ஜெபம் பண்ணினோம், எங்கள் ஜெபத்திலே இது நடந்தது, எங்கள் அப்பா ஜெபம் பண்ணியதனால் பெரிய காரியம் நடக்கும் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ள கூடாது என்ற எச்சரிப்பை மோசே மூலமாக தேவன் இங்கு கட்டளை கொடுக்கிறார். யாத்ராகமம் 30:38 இதற்கு ஒப்பானதை முகர்கிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தூபத்தை தேவனே முகர வேண்டும், நாம் அதை முகரக்கூடாது. சுகந்த வாசனையை தேவன் முகருகிறார். ஜெபத்திலே என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று முகருகிறார்கள். ஜெபத்திலே தேவன் செய்யக்கூடிய கிரியைகளை பிரஸ்தாவப்படுத்திக் கொண்டு தங்கள் பெயரை பெருமைப்படுத்திக் கொண்டு நாம் இருக்கக்கூடாது.
ஜெபத்தின் மூலமாக தேவன் நமக்குள்ளே செய்யக்கூடிய கிரியைகளை குறித்து ஒரு பெருமையோ மேன்மை பாராட்டலோ நமக்கு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் ஜனத்தினின்று அறுப்புண்டு போவார்கள். மகிமையை நாம் தேவனுக்கு மட்டுமே செலுத்த வேண்டும். தேவன் மாத்திரமே அதை முகர வேண்டும். ஆதியாகமம் 8:21 நோவாவின் பலியிலே சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஜெப ஊழியத்திலே மேன்மையையோ மகிமையையோ நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. எனவே நாம் இந்த தூபபீட சத்தியத்திற்கு ஒப்பு கொடுப்போம். விண்ணப்பம், ஜெபம், வேண்டுதல், ஸ்தோத்திரம் என்ற சத்தியங்களுக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.